ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி கிட்ஸ் ஸ்நாக்ஸ் செய்யலாம். அதுக்கு கோதுமை மாவு, மைதா மாவு, பட்டர், சீஸ், பால் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா. இது ஃபுல்லாக மைதாவில் செய்யாமல் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணி செய்கிறோம். ஸோ 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப் மைதா எடுத்துட்டு அதில் சால்ட் போட்டுடுங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிற பட்டர், ஃப்ரிட்ஜில் இருக்கிற சீஸ் தான் வேணும். பட்டரை ஹீட் பண்ணியெல்லாம் போட வேணாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து டைரெக்டாக எடுத்து மாவில் பிசைய போகிறோம். இந்த மாதிரி சீஸ் எடுத்துக்கோங்க. இது 3 க்யூப்ஸ் எடுத்தாலே போதும். உங்களுக்கு இன்னும் சீஸியாக வேணும்னா இன்னும் ஒரு க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். இது பட்டர், இவ்வளோ பட்டர் எடுத்துக்கோங்க. டைரெக்டாக மாவுலேயே போட்டுடுவோம். சீஸை கிரேட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணிவிடுங்க. இதில் 3 க்யூப்ஸ் போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா போடலாம். இன்னும் 1 க்யூப் நீங்கள் போடலாம். இப்படி கிரேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இது எல்லாமே ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு பாயில் பண்ண பால் ஆற வச்சுட்டு அப்புறமா இதில் மிக்ஸ் பண்ணுவோம். இது பெரிய டம்ளர், 1 டம்ளர் பால் ஃபுல்லாக வந்துருச்சு நான் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் இந்த குவான்டிட்டியே வச்சுக்கலாம். இப்படி ஃபுல்லாக மாவு மாதிரி பிசைஞ்சிடணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு நல்லா அதை மசாஜ் பண்ணிவிடுங்க. அப்புறம் 10 மினிட்ஸ் ஒரு சைடில் வச்சுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடணும் மாவு. ரொம்ப பூரி மாதிரி டைட்டாகவும் இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். பாருங்கள், சாஃப்டாக இருக்கணும். அதை நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா இன்னும் சாஃப்ட் ஆகிடும். ஏன்னா இதில் பட்டர், சீஸ், பால் எல்லாமே இருக்குது. இது 1 கிளாஸ் ஃபுல்லாக பால் வந்துருச்சு. 10 மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சுருவோம். 10 மினிட்ஸ் அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் வச்சு, ஆயில் நல்லா சூடாகணும். இது பெருசாக உருட்டு போகிறோம். அதுக்கு கவுண்டர் டாப், கிச்சனில் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா உருட்டுங்க. உங்கள்கிட்ட அந்த சிலிக்கான் மேட் இருந்தால் அதை நீங்கள் வச்சுட்டு பண்ணலாம். இதை நல்லா எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுதோ செஞ்சுட்டு பிஸா கட்டரில் கட் பண்ணலாம். பிஸா கட்டர் இல்லைன்னா கத்தியில் கூட கட் பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்கொயர் பீஸாக பண்ண போகிறோம். இதெல்லாம் நீங்கள் உருட்டி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி ஒரு சைடில் வச்சுடுங்க. என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்தது டிஷ்? சரி, இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. ஒரு பக்கம் ஆயில் சூடாகிட்டு இருக்குது. ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 2 இல்லை 3 பெரிய சப்பாத்தி மாதிரி செஞ்சு அதை கட் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆயில் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ 1 பை 1 நீங்கள் பண்ண முடியாது. கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்தது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது சீஸி மஞ்ச்.
சீஸியாகவும் இருக்கும், மஞ்சியாக இருக்கும், நல்லா கிரிப்ஸியாக இருக்கும். இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கட் ஆகிடும். இந்த கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நிறையா போட்டு ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2-3 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க உருட்டி கொடுக்கட்டும், நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னா இப்படி உருட்டி கட் பண்ணிவிட்டு வச்சுடுங்க. அப்புறம் ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ இவ்வளோ ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணலாம். கடாயில் போட்டு சிப்ஸ் பூரி எடுக்கிற மாதிரி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் நிறையா போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ இவ்வளோ நிறையா செஞ்சால் தான் அந்த ஹாட் ஆயிலில் நீங்கள் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சீஸி மஞ்ச் ரெடி. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக்கிடுங்க. அப்போ தான் எம்மியாக இருக்கும். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீஸி மஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், சூடாக இருக்குது, கிரிப்ஸியாக இருக்குது, நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் டிஷ் எப்படி வந்தது. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஹாலிடேஸில் கூட இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாம், இல்லை செஞ்சு கூட வைக்கலாம். கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பலாம். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.